அருள் ஆறுமுகம், இந்த இந்த கைது அப்படிங்கிறது ஒரு 3 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 3 எஃப்ஐஆரும் வண்டியை நிறுத்தி இருக்கிறார்கள். நான் அசம்பிளில பேசப்பட்டதுக்கு செகண்ட் ரவுண்ட்ல அது வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கைதுக்கு சொல்லியிருக்கிறது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளில் அந்த வாகனத்தில் கோழி குஞ்சுகளை ஏற்றி வந்த அந்த டிரைவரு ஓட்டுநர் எல்லாம் திட்டி இருக்கிறாங்கிறதும், அப்புறம் குறிப்பாக இந்த சுகுணா சிக்கன் அதனுடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மேலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்த புகார், அவரை அசிங்கமா திட்டினாங்க மிரட்டினாங்கிற அடிப்படையில் எல்லாம் இந்த எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. இதன் அடிப்படையில் தான் ஈசன் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் எல்லாம் முதல்ல நடந்ததா? இதுல எந்த சம்பவங்களும் நடக்கல. நீங்க சில எஃப்ஐஆர் சொன்னீங்க, மொத்தம் 6 எஃப்ஐஆர் வரைக்கும் வந்து பதிவு செய்யும். மொத்தம் 6 எஃப்ஐஆரா? 6 எஃப்ஐஆர். இன்னும் சில எஃப்ஐஆர் வந்து இன்னும் பதிவு செய்யப்பட்டு வெளியே ரிலீஸ் பண்ணப்படாமல் இருக்குது. சரி, இந்த 6 எஃப்ஐஆர்ல 2 எஃப்ஐஆர்ல வந்து ரிமாண்ட் எடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல வந்து இன்னும் அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணல. பர்பஸா வந்து ரிமாண்ட் பண்ணாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா ரிமாண்ட் பண்ணல. சரி, இந்த இவர்கள் சொல்லியிருக்கிற 5 செக்ஷன்ல மொத்தம் வழக்கு போட்டிருக்கிறாங்க. கலகம் விளைவிக்கிறாங்க, அவங்கள வந்து போக விடாம, அந்த வாகனங்களை போக விடாம தடுத்தாங்க, அசிங்கமாக பேசினாங்க, பவுல்ட்ரியினுடைய 351 படி வந்து அந்த அந்த சிக்கன் அந்த இதை வந்து கோழி குஞ்சுகளை சாகடிக்கிறது, அந்த மாதிரியான செக்ஷன்ஸ்ல தான் போட்டிருக்கிறாங்க. இது எதுலையுமே வந்து ஈசன் முருகசாமியும் அவர்கள் உள்ளிட்டவர்களோ பங்கெடுக்கல. இது என்னன்னா, கடந்த 3-4 மாதங்களாக தொடர்ச்சியாக வந்து இந்த கறிக்கோழிக்கான உற்பத்தியாளர்களுக்கான விலை நிர்ணயம் செய்ய சொல்லி தொடர்ச்சியாக அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து இது ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுவுமே நடைபெறாத பட்சத்தில் 1/1/2026 இருந்து நாங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் செய்ய போறோம்ங்கிற அறிவிப்பு முறையாக கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவிப்புக்கு பிறகு இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை வந்து நிர்பந்திக்குது. நீங்க வந்து எங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, நீங்க வந்து கோழி குஞ்சு இறக்கல அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம், நீங்க எங்ககிட்ட வந்து பிளாங்க் செக் கொடுத்திருக்கிறீங்க, அதனால நாங்க உங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால அந்த மிரட்டும் தொழில் இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் வந்து எங்களை இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லும் பொழுது நிர்வாகிகள் போயிட்டு அந்த வண்டி வரும் பொழுது நிறுத்தி பேசுறாங்க. இருதரப்பும் பேசுகிறது. பேசுற பொழுது அங்க காவல்துறை வருகிறது. காவல்துறை வந்து பேசிட்டு ஆமா விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த வண்டி திரும்ப போயிடுது. அப்போ இவங்க சொல்லி இருக்கிற எந்த ஒரு நிகழ்வும் அங்க நடைபெறவில்லை. பேசப்படுகிறது, காவல்துறை வந்து பேசிட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா மறுநாள் கோபால் அப்படிங்கிறவர் வந்து சாந்தி ஃபீட்ஸ் தர்மாபுரம் அங்கிருந்து ஒரு மேனேஜர் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் பதியப்பட்டு இவரை எந்த ஃபார்ம் சார் அது? சாந்தியா? சாந்தி ஃபீட்ஸ். சாந்தி ஃபீட்ஸ். ஓகே, ஆமா, கோபால் அப்படிங்கிற அந்த மேனேஜருடைய புகாரின் அடிப்படையில சாந்தி ஃபீட்ஸ் சார்பாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது முழுக்க இந்த நிறுவனங்களுடைய சதினாலதான் வந்து இந்த ஓகே ஓகே ஓகே. ஆனா எந்த சம்பவ இடத்திலும் அவர் ஈசனோ அவர் சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோ இல்ல. முதல்ல இந்த சம்பவமே நடக்கல. இது இருதரப்பும் பேசுறாங்க, காவல்துறை வந்து பார்த்துட்டு திரும்பி எல்லாரும் போயிடுறாங்க. அதன் பிறகு பொய்யாக புனையப்பட்டு இந்த வழக்கு, இத்தனை வழக்குகள் தினமும் ஒரு எஃப்ஐஆர்ங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லப்படுகிற நேரத்தில் வந்து ஈசன் வந்து அந்த பகுதிகளிலேயே இல்ல, அவர் வெவ்வேறு நிகழ்வுகள்ல கலந்துகிட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக காவல்துறை வந்து இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் இல்ல, எல்லா விஷயங்கள்லயுமே வந்து காவல்துறை வந்து இந்த இல்லீகல் அரெஸ்ட் இரவு 10:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணவங்கள காலையில 7 மணி வரைக்கும் எங்க என்ன பண்ணாங்கிற தகவல் யாருக்குமே தரல. சரி, அதனுடைய தலைவரை வந்து அந்த 10:30க்கு அரெஸ்ட் பண்ணி காலைல 7 மணி வரைக்கும் அவர்களுடைய உறவினர்கள் போய் காவல் நிலையத்துல சண்டை போட்ட பிறகு வாகனத்துல இருந்து அவரை வந்து அழைச்சிருக்காங்க. அப்போ இரவு முழுசும் வாகனத்திலே உட்கார வச்சுட்டு இருந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை காவல்துறை தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஈசன் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு வழக்கறிஞர். அவங்க அவருடைய பொருட்களை, அவருடைய செல்போனை இதெல்லாம் வாங்கறதுக்காக அந்த காவல் நிலையத்துக்கு, குடிமங்கலம் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அந்த காவல் ஆய்வாளர் வந்து ஒரு மரியாதை இல்லாம பேசியிருக்கிறாரு. சம்பளம் நீங்க எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. இது மிக மிக கடுமையான ஒரு பொதுமக்களுடைய வரி பணத்துல தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க.
ஆனா இவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு விரோத செயல்களில் தான் வந்து இந்த காவல்துறை வந்து ஈடுபட்டிருக்கிறது. மேல் மாசுக்கு போராட்டமாக இருக்கட்டும், இல்ல திருவண்ணாமலையில் மலப்பாம்பாடி ஏரியில் மண் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே வந்து காவல்துறை மக்களுக்கு விரோதமான செயல்களில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ராம்ஜி சார் வந்து ரொம்ப அழகா பேசினாருல்ல. என்ன அருள்? ராம்ஜி சார் வந்து பிரெட்ல ஜாம் தடவை மாதிரி ரொம்ப அழகா கார்பரேட் துணியில பேசிட்டு போயிட்டாரு. டபுள் பாக்ஸ். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டில இருக்கிறவங்களும் பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டர் கமிட்டில இருக்கிறவங்களும் ஒரே ஆட்கள் தான். ஓகே. பவுல்ட்ரி ஃபார்மர்ஸ் ரெகுலேட்டர் கமிட்டி இதுல இருக்கிற 3 பேரும் இந்த பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டில இருக்கிறாங்க. ஓகே. ஃபார்மர்ஸ் யாருமே அதுல கிடையாது. ஓகே. இந்த விலை நிர்ணயிக்கிறதுல யாருமே விவசாயிகள் கிடையாது. ஓகே, புரியுது. இவர்கள் வந்து சமமாக நடத்துகிறார்கள் சொல்றாங்க. ஓகே. இன்னொரு விஷயம், 2013ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சரி. அதுல ஒரு குறிப்பிடுறாங்க, நிறுவனங்கள் வந்து எம்டி செக்ஸ் வாங்க கூடாது. ஓகே. அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடுறாங்க. இந்த எம்டி செக்ஸ் எல்லாம் விவசாயிகளை வந்து மிரட்டுவதற்காகவே வந்து இந்த நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலை. இது நான் சொல்லல, அவர்கள் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்டதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். ஓகே ஓகே. சரிங்களா? அந்த 2013ல முத்தரப்பு பேச்சுவார்த்தை, அதன் பிறகு 2015ல வந்து தீர்வாணை அமைக்க சொல்லி சொல்றாங்க. 2019ல முத்தரப்பு பேச்சுவார்த்தை, 2022ல முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணிட்டு, ஓகே, ஆனா அந்த பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. திருப்பி 2025ல பேச்சுவார்த்தை சொல்றாங்க, முடியல. இப்போ பேச்சுவார்த்தையே நடத்தாம இந்த அரசாங்கம் வந்து முழுக்க ஒரு கவனக்குறைவாக இருக்குது. இந்த ரிமாண்டுக்கு பின்னாடி இந்த தகவல் முழுமையான தகவல் இல்ல. ஒரு முன்னாள் அமைச்சருக்கு பெரும் தொகை, கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல கைமாறப்பட்டதாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சரின் தூண்டுதலால் தான் வந்து இந்த கைது நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகே. அது வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போகாம இருந்தது. ஓகே. அருளாறுமுகம், கைது செய்யப்பட்ட விவசாயிகள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்துல. நீங்க கைது செய்யப்பட்டவர்கள் அந்த மாவட்டத்திலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல வழக்கம் போல ஏதாவது வேற ஊருக்கு ஷிஃப்ட் அடிச்சிட்டாங்களா? வழக்கம் போல பிரிச்சு வேலூர்ல 2 நபர்கள், சப்ஜெயில 2 நபர்கள் மாதிரி பிரிச்சு போட்டிருக்காங்க. இது வழக்கம் போல மக்களை வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி, இவர்களை வந்து ஒரே அடி அடக்குமுறை பண்ணுன்ற நோக்கம். இதுல இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இந்த கறிக்கோழியை மொத்தமாக உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு 70 ரூபாய் தான் ஆகுது. இவர்கள் 110 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 80 நான் சொன்னதுலயும் இவர்கள் தீவனம் தயாரிச்சு விற்கிறதுலயும் அவங்களுக்கான லாபத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாயிகள் கேட்கக்கூடிய தொகை கொடுக்கறதுல வந்து இவர்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய நட்டமும் ஏற்பட போவதில்லை. விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இன்னொரு விஷயம், இந்த 6 ரூபாய் 12 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இறுதியாக விவசாயிகளுக்கு மீதி ஆகக்கூடியது 1.5 ரூபாயில இருந்து 2 ரூபாய் தான் ஒரு கிலோக்கு, செலவுகள் போக. இதையும் குறிப்பில் எடுத்துக்கொள்ள. புரியுது புரியுது புரியுது. சரிங்களா? அதனால இந்த கைதானது முழுக்க அரசியல் தலையீட்டினால இந்த விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய நோக்கத்துல நடந்திருக்குது. உடனடியாக வந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஓகே.